ஒரு ஊர்ல ஒரு எலி இருந்ததாம். அந்த எலி வீதியில நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு சின்ன பொண்ணு இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி ஒரு பென்சில் கிடந்துச்சான். அந்த பென்சிலை பார்க்கவும் இந்த எலிக்கு ஒரே ஆர்வம். இதை எடுத்துட்டு போய் நல்லா கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை தூக்கிட்டு அதோட வலைக்குள்ள ஓடிடுச்சான். அந்த பென்சிலை எலிக்குட்டி கடிக்க போறப்போ அந்த பென்சிலு அச்சோ என்னை கடிக்காத என்னை கடிக்காத அப்படின்னு கத்திச்சான். எலிக்குட்டி அந்த பென்சிலை பார்க்கறப்போ அந்த பென்சில் சொன்னதான், என்னை நீ கடிக்காத, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே எலிக்குட்டி அப்படியா, சரி சரி சீக்கிரமா எனக்கு ஒரு ஆப்பிள் வரைஞ்சி கொடு அப்படின்னு முறைச்ச மாதிரி சொல்லிச்சான். உடனே அந்த பென்சிலு சின்னதாகவும் பக்கத்திலேயே ஒரு பெருசாவும் ரவுண்டு போட்டுச்சான். அதை பார்த்ததும் அந்த எலிக்கு சக்க கோவம் வந்துருச்சான். இந்த ஆப்பிளை வரையறதுக்கு உனக்கு இவ்வளோ கோவமா அப்படின்னு மூஞ்சியை இந்த பக்கமா தூக்கி வச்சுக்கிச்சான். அதை பார்த்ததும் அந்த பென்சிலுக்கு சிரிப்பு தாங்கலையா. இல்லத்தனமா அந்த பென்சில் சிரிச்சுக்கிட்டே அந்த ரவுண்டா போட்டுச்சுல்ல, அதுல ஒரு பூனை பொம்மை வரைஞ்சிடுச்சான். கரெக்டா அந்த எலி இந்த பக்கம் திரும்பி பார்க்கறப்போ அந்த பென்சில் வரைஞ்ச டிராயிங்ல இருந்த பூனை அப்படியே ஈன கடிக்கிறதுக்காக வந்துச்சான். உடனே அந்த எலிக்குட்டி அச்சோ எனக்கு பென்சிலும் வேணாம் ஆப்பிளும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடியே போயிடுச்சான்.